மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்கு. சரியா? நம்ம வாழக்கூடிய பூமியானது சூரிய குடும்பத்தில் எத்தனாவது கோளா இருக்குது? 3வது கோளா இருக்குது. அப்ப முதல் 2 கோள்கள் என்னென்ன? புதன், வெள்ளி. 3வது கோள் தான் என்னது? நாம் வாழக்கூடிய பூமி. சரியா? இந்த பூமியை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவான்? எர்த். வெரி குட். பூமி எப்படி சொல்லுவான்? எர்த். ஆனா எர்த்துன்னு சொல்றோம்ல, பூமியை எர்த்துன்னு சொல்றோம்ல. ஆனா இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்களையும் நம்ம ரோமானிய வார்த்தையில சொல்லுவோம் அல்லது கிரேக்க வார்த்தையில சொல்லுவோம். ரோமானிய கிரேக்க வார்த்தையில சொல்லாத ஒரே கோள் எதுனா நாம் வாழக்கூடிய பூமி மட்டும்தான். சரியா? நம்ம தமிழ்ல சொல்லும் போது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு 8 கோள்களையும் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ரோமானிய வார்த்தையில சொல்லுவோம் அல்லது கிரேக்க வார்த்தையில சொல்லுவோம். புதனுக்கு எப்படி சொல்லுவோம்? மெர்க்குரின்னு சொல்லுவோம். வெள்ளிக்கு எப்படி சொல்லுவோம்? வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் எப்படி சொல்லுவோம்? மார்ஸ். சரியா? வியாழன ஜூபிட்டர். சனிக்கோளை சாட்டன். சாட்டன். சனிக்கோளை எப்படி சொல்லுவோம்? சாட்டன். யுரேனஸ் கோளை யுரேனஸ் தான் நம்ம சொல்றோம். நெப்டியூன் கோளை நெப்டியூன்னே சொல்லிடுறோம். நம்ம தமிழ்ல சொல்லும் போது யுரேனஸ் கோளையும் நெப்டியூன் கோளையும் அதே மொழியிலேயே அப்படியே சொல்லிடுறோம். சரியா? அப்ப இந்த ரோமானிய கிரேக்க மொழியில கூறப்படாத ஒரே கோள் எதுன்னா நாம் வாழக்கூடிய பூமி மட்டும்தான்.